அபிசீனியாவிற்கு பயணமாகுதல். ஹிஜ்ரத். இறை நிராகரிப்பாளர்களின் கொடுமைகள் மிதமிஞ்சி சென்று கொண்டிருந்த பொழுது இறை தூதர் அவர்கள் தனது தோழர்களை மக்காவை விட்டு அபிசீனியாவிற்கு பயணமாகும்படி அறிவுறுத்தினார்கள். அந்த காலகட்டத்தில் அபிசீனியாவை ஆண்ட கிறிஸ்தவ மன்னர் நீதிக்கும் இரக்கத்திற்கும் இன்னும் அங்கு அடைக்கலம் தேடிச் செல்வோர்களின் மீது கருணை காட்டக்கூடியவராக இருந்தார். இந்த தருணத்தில் முஸ்லிம்கள் 2 பிரிவாக அபிசீனியாவிற்கு பயணமானார்கள். முதல் குழுவில் 11 ஆண்களும் 4 பெண்களும் இடம் பெற்றிருந்தார்கள். இரண்டாவது குழுவில் 80க்கு மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். இந்த 2 குழுவையும் அனுப்பிவிட்டு இறை தூதர் அவர்கள் மதீனாவிலேயே இருந்து கொண்டார்கள். இறை தூதர் அவர்கள் மக்காவிலேயே தங்கிவிட்டதன் காரணத்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவிலேயே தன் 6 தோழருடன் இருக்கவே விரும்பினார்கள். இருப்பினும் இறை தூதர் அவர்கள் அபூபக்கர் அவர்களையும் அபிசீனியாவிற்கு பயணமாகும்படி உத்தரவிட்டார்கள். தனது தலைவருக்கு கட்டுப்படுவதில் இன்பம் கண்ட தோழர் அபூபக்கர் அவர்கள் இப்பொழுது தனது குடும்பத்தவர்கள் அனைவரிடமும் பிரியாவிடை கொடுத்துவிட்டு அபிசீனியாவை நோக்கி பயணமானார்கள். அவர் பயணமாகிக் கொண்டிருந்த வழியில் இப்னு துக்னா ஃபார்க் அல் ஹாமித் என்ற இடத்தில் வசித்து வந்த காரா கோத்திரத்தாரின் தலைவராகிய இப்னு துக்னாவை சந்திக்க நேர்ந்தது. அபூபக்கர் அவர்களது அந்த நிலையை கண்ட இப்னு துக்னா அவர்கள், அபூபக்கர் அவர்களே, நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கின்றீர்கள்? என்னுடைய மக்கள் மக்காவை விட்டும் என்னை வெளியேற்றி விட்டதன் காரணமாக நான் இப்பொழுது அபிசீனியாவை நோக்கி பயணமாகிக் கொண்டிருக்கின்றேன் என்றார்கள். உம்மை போன்ற ஒரு மனிதரை இந்த மக்கா வாசிகள் ஊரை விட்டு வெளியேற்றி விட்டார்களா? கூடாது. நீர் கஷ்டப்படுகின்றவர்கள் மீது இரக்கம் காட்டுகின்றீர்கள், விருந்தினர்களை வரவேற்று உபசரிக்கின்றீர்கள், பிறரது கஷ்டங்களை நீங்கள் பங்கு கொள்கின்றீர்கள். இத்தகைய நற்குணங்களை பெற்ற நீர் ஏன் உமது நாட்டை விட்டு போக வேண்டும்? நான் உங்களது பாதுகாப்பிற்காக பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். வாருங்கள், நானும் நீங்களும் மக்காவிற்கே மீண்டும் போவோம். உங்களது பாதுகாப்பிற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்வதோடு நீர் உமது இறைவனையும் சுதந்திரத்தோடு வழிபட்டு வரவும் ஏற்பாடு செய்கின்றேன் என்று கூறிய இப்னு துக்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு மக்காவிற்கு செல்கின்றார். அன்று மாலை நேரத்தில் மக்கத்து பெருந்தலைகள் கூடியிருந்த அந்த அவையில் இப்னு துக்னா அவர்கள் இவ்வாறு உரை நிகழ்த்தி அவர்களிடம் கேட்டார்கள். ஏழைகளுக்கு இரக்கப்பட்ட, உங்களது கஷ்டங்களில் பங்கு கொண்ட, உங்களது சிரமங்களை கண்டு ஓடோடி வந்து உதவிய இந்த மனிதர் சத்தியத்தை ஏற்று பின்பற்றி கொண்டிருக்கின்றார் என்ற காரணத்திற்காகவா நீங்கள் அவரை நாட்டை விட்டு துரத்துகின்றீர்கள்? அபூபக்கர் அவர்களை நாடு கடத்தவோ அல்லது அவரது சொந்த விருப்பத்தின் பெயரிலோ அவர் இந்த நகரத்தை விட்டு செல்ல அனுமதிக்க முடியாது. இப்பொழுது இப்னு துக்னா அளித்த பாதுகாப்பு உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்ட குறைஷிகள் கூறினார்கள், அபூபக்கர் அவர்கள் இந்த ஊரில் இருப்பதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அவர் அவரது இறைவனை அவரது வீட்டின் 4 சுவர்களுக்குள் வைத்து வணங்கிக் கொள்ளட்டும். அவர் அவரது இறைவனை பிரார்த்திக்கும் பொருட்டு சத்தமிட்டு அவர் குர்ஆன் வசனங்களை மக்கள் கூடும் திறந்த வெளிகளில் ஓதக்கூடாது. ஏனென்றால் எங்களது பிள்ளைகளும் பெண்களும் இதனை வழி தவறி விடுவார்களோ என்று நாங்கள் பயப்படுகின்றோம் என்றும் கூறினார்கள். மிக நீண்ட யோசனைக்கு பின் குறைஷியர்களின் இந்த கட்டுப்பாடுகளுக்கு ஒத்துக்கொண்டு அதன்படி நடக்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடக்க சம்மதித்தார்கள். இறைவன் மீதுள்ள இறை நம்பிக்கை என்பது குப்பிக்குள் இருக்கும் வாசனை திரவியம் போன்றது. அதை இறுக மூடினாலும் அதன் வாசனை வெளியெட்டி பார்த்து கொண்டுதானே இருக்கும்.
தனது இறை நம்பிக்கையை மூடி மறைக்க இயலாத அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது வீட்டிற்கு வெளியே சிறிய பள்ளிவாசல் ஒன்றை கட்டி அதில் இறைவனை தொழுது வர ஆரம்பித்தார்கள். இளகிய மனம் படைத்த அபூபக்கர் அவர்கள் இறை வசனங்களை ஓத ஆரம்பித்தவுடன் அழ ஆரம்பித்து விடுவார்கள். அபூபக்கர் அவர்களது இந்த செயல்பாடுகளை மக்கத்து இளைஞர்களையும் பெண்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இன்னும் இஸ்லாத்தை பற்றி தாங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலும் அவர்களிடம் மிகைத்தது. இப்பொழுது மிகவும் உஷாராகி போன மக்கத்து குறைஷிகள் இப்னு துக்னாவிடம் சென்று முறையிட ஆரம்பித்தார்கள். உங்கள் முன் ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தங்களை அபூபக்கர் அவர்கள் மீறிவிட்டார்கள். அவர் வீட்டின் முன் ஒரு பள்ளிவாசலை கட்டிக்கொண்டு அதில் தொழுகை நடத்துவதுடன் இறை வசனங்களை ஓதவும் ஆரம்பித்து விட்டார்கள். இதன் காரணமாக எங்களது பெண்களும் குழந்தைகளும் வழி தவறி கொண்டிருக்கின்றார்கள் என்று புலம்பி முறையிட ஆரம்பித்தார்கள். எனவே இதனை நீங்கள் நேரில் வந்து கண்டு அபூபக்கரை திருத்துங்கள். நாங்கள் உங்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறுவதற்கு விரும்பவில்லை. அதே நேரத்தில் அபூபக்கர் அவர்களை இதே நிலையில் விட்டுவிடவும் எங்களுக்கு சம்மதமில்லை. அவர் அவரது பள்ளிவாசலில் தொழுவதையும் அங்கு இறைமறை வசனங்களை உறக்க ஓதுவதையும் நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று புலம்பினார்கள். குறைஷிகளின் முறையீடுகளை எடுத்துரைத்த இப்னு துக்னா அவர்களிடம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறினார்கள். இப்னு துக்னா அவர்களே, உங்களது பாதுகாப்பிற்கு மிக்க நன்றி. தயவு செய்து நீங்கள் எனக்காக பொறுப்பேற்றிருந்த அந்த பாதுகாப்பை நீங்கள் தயவு செய்து வாபஸ் பெற்றுக் கொள்ளுங்கள். நான் என்னை படைத்தவனின் பாதுகாப்பில் இருப்பதையே விரும்புகின்றேன். அதில்தான் நான் சந்தோஷம் அடைகின்றேன் என்று கூறினார்கள்.